ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சந்தன கோழி வந்து 4 குஞ்சு பொரிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இறக்கி விட்டுட்டோம், ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெட் கலர் கோழி வந்து 8 குஞ்சு பொரிச்சிருந்தாங்க. 9 முட்டை வச்சுருந்தோம், 8 சக்ஸஸ்ஃபுல்லாக பொரிச்சிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. எல்லா வியூவர்ஸான உங்களோட ஐடியா தான். நீங்கள் நிறைய ஐடியாஸ் கொடுத்தீங்க, அதுபடி ஃபாலோ பண்ணி வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னீங்க, தண்ணியில் முட்டையை முக்கி பார்க்க சொன்னீங்க. 5 நாள் கழித்து கரு இருக்கான்னு நல்ல ரெக்கையை விரித்து உட்கார கோழியை தேடி எடுக்க சொன்னீங்க. அதுக்கு மட்டும் நிறையா முட்டை வைக்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா கமெண்ட்ஸ் சொன்னீங்க. நல்ல சேவலாக அப்புறம் வாங்கி வைக்க சொன்னீங்க. உங்களோட எல்லா ஐடியாஸையும் ஃபாலோ பண்ணி இந்த தடவை 9 முட்டை வச்சதில் வந்து வெற்றிகரமாக சந்தோஷமாக 8 முட்டை பொரிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 4 தான். இங்கே ரெட் கோழி மட்டும் 8 முட்டை. பாருங்கள் எப்படி மேய்ஞ்சிட்ருக்காங்கன்னு. 2 நாள் எடுத்து விட்டு உள்ளே விட்டுட்டு இப்போ மொத்தமாகவே வந்து வெளியே அடையிலேருந்து எடுத்து விட்டாச்சு. அடையிலேருந்து எல்லா கோழியும் எடுத்தாச்சுங்க. பாருங்க 8 குஞ்சு அவங்க அம்மாவோட அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு. பாருங்க குட்டி குட்டியாக இருக்குங்களா. கருப்பு குஞ்சு 2, 6 வந்து மேலே பாருங்கள் அணில் முதுகில் கோடு போட்ட மாதிரி இந்த கோழி குஞ்சு முதுகுலேயும் கோடு போட்டிருக்குங்க. நல்லா இருக்குது, பார்க்குறக்கு க்யூட்டாக இருக்குது. குட்டி குட்டியாக ரொம்ப சின்னதாக இருக்குங்க. முட்டை சின்னதாக இருந்துச்சுங்களா, கோழி குஞ்சு ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுபோக இன்னொன்று கருப்பு கலர் ஒன்று அடை வச்சுருக்கோம். அது இனி எப்போ பொரிக்கணும் அதை எடுத்து காட்டுறேங்க. இப்போ வந்து சந்தனம் ஒன்று 4 குஞ்சும், ரெட் கலருக்கு வந்து 8 குஞ்சும் பொரிச்சிருக்காங்க. எல்லாமே வியூவர்ஸ் உங்களுடைய பேராதரவுடன் தான். அதுக்காக வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி, மனதார நன்றி. நிறையா பேர் எனக்கு வேல்யூபிள் கமெண்ட் கொடுத்தீங்க, அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க.